பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தரால் உள்ளாம உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேளுங்க. நான் நிறைய கஷ்டம் வீட்டுக்குள்ள இல்லையா, ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ஒரு வித்தியாசமான கஷ்டங்கள். இந்த ஆண்டு எனக்கு துவக்கமே கொடுக்கப்பட்ட வசனமே மத்திய 6ஆம் அதிகாரம் இல்லையா, 33 தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதி தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகளை கொடுக்கப்படும். இன்னும் பல குடும்பங்களில் கஷ்டம் கடந்து போகிற பயணிக்கப்படும் போது யோசிக்கிறது இல்லை, பேச வைக்கிறது. அப்போ என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஆண்டிலேருந்து நான் எல்லாரையும் விட்டு விலகி வர ஓரமாக உட்காரும்படி கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இரவும் கண் விழித்து காத்திருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு ரெடி பண்ணுறோம். அப்போ கடவுளுடைய வேலையை செய்தே இருக்கணும் இல்லையா, உட்காந்துருந்த முடியாது. ஆனால் இன்னொரு எண்ணங்கள் இதயத்தில் இருக்குது. உண்மையாக சொல்லிடுறேன், இந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக பலர் இடத்துல கேட்டோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஐயா நான் ஏற்கனவே கொடுத்தேன், எப்போ கடந்த ஆண்டு கொடுத்துருப்பாங்க, இந்த ஆண்டு இப்போ 7ஆம் மாதம் போயிடுச்சு. அவங்க நினைப்பாங்க ஒரு சின்ன காணிக்கை தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் கொடுத்தோமே, அந்த செய்தி எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கொடுக்குறவன் கொடுத்து கொண்டா இருந்தான்னா, அதாவது நம்ம சொல்லுவாங்க, நான் கிணத்துல தண்ணி மொண்டு கொண்டு தான் அதில் என்ன பண்ணுவான், சொந்து கொண்டு. இப்போ நீ மொல்லாது இருந்தால் தண்ணி ஸ்டாப் ஆகிடும். மொல்ல அதை சுற்றி சொன்னீங்கன்னே இருக்கும் தண்ணி. அதுபோலங்க கடவுளுக்கு கொடுக்க கொடுக்க உன்னை ஆசீர்வதித்து பெருகிக்கொள்ளும். கடவுளுக்கு புத்துணகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பெரிய லெவலில் போயிட்டாங்க. ஒரு ஐயா எனக்கு தெரியும், ஒரு ஐயா சாட்சியாக சொல்லணும்னா, அந்த ஐயாவை கொடுத்து எனக்கு பட்டராமட்ட அறிமுகமாக பேசினாங்க. நான் எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லனா, அவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு சகோதரி நிமித்தமாக நான் பட்டாராம ஸ்கூலுக்கு கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவருடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது, என்ட்ரன்ஸில் இருக்குது. நான் பார்த்துட்டு நான் கம்முன்னு இருந்தேன். அவர் பார்த்து சிரிச்சுட்டு நான் இருந்தேன். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, இது தெரியுமா இவர்? நாங்கள் தெரியுமா ஐயாவை தெரியுமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வீட்டில் போய் பார்த்தது கிடையாது, ஆஃபீஸில் போய் பார்த்தது கிடையாது. பெட்ரோல் பங்க் உங்களுக்கு சொந்தமாக இருக்குது, அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன். ஒவ்வொரு முறையும் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற இந்த சபைக்கு இது ஒன்றுமே இல்லாத குடிசை கட்டும் போது வந்தவர் அவர். அப்போ சொன்னார், ரணசேகர், நிறைய பேர் வந்த இடத்தெல்லாம் என்கிட்ட காசு வாங்கி அவன் கூட்டம் நடத்தி அவன் தன்னை கணக்கு காட்டிக்குவான். ஆனால் நீ ஆல்ரெடி எல்லாம் சேரி எடுத்து வச்சு ஆதாரம் ஒழுங்குபடுத்தி என்னை வரைச்சி செய்திகளை சொல்கிற, நான் ஏதாவது சபைக்கு செய்யணும் போல எனக்கு ஏவுதுப்பா அப்படின்னா. அவ்வளோதான். அப்படி சொன்ன ஒரு வருஷத்துக்கு மேலே அவரோட பேசுகிறேன். ஒரு வருஷத்தில் ஒரு 3 வாட்டி 2 வாட்டி தான் பேசியிருக்கேன். எப்போனா சென்னைக்கு போனோம்னா நான் அவருடைய ஏரியாவில் உடந்து போய் பெட்ரோல் பங்கில் உட்காந்து டீ கடையில் போயிட்டு டீ வேண சொல்லுவார். ஒரு பார்சல் டீ மொத்தமாக என்ன சொல்லுவார். அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்களும் சேர்த்து குடிக்கணும் அந்த டீயை. அப்படி தான் குடிப்பேன் நான். அவ்வளோ வசதியான இருந்தாலும் பெருமை உள்ளவர் கிடையாது. அவர் கத்தரை சார்ந்திருக்கிற மனுஷன், ஒரு கோயில் பிள்ளைன்னு அவர். அப்படி ஊழியத்தின் மத்தியில் பலர் சந்திக்கப்பட்டு போகும்போது, அந்த காரியங்களை கடந்து போகும்போது ஒரு சிலர்லாம் இவர் தெரியுமா அவர் தெரியும், யாரும் எனக்கு தெரியும், கடவுள் தான் நிறைய தெரியும். அப்புறம் அந்த தாயார், அந்த சபையினுடைய சாபகர், அந்த தாயார் நிறைய முறை என்னை பார்த்து சொன்னாங்க. ஒரு டைமில் நான் காரில் வந்தேன், நான் சேகர் நீங்கள் அந்த சைடில் பைக்கில் போயிருந்தீங்க, அதான் மேடம் எங்கள் ஏரியாவை அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான், அதோடு பேசுறது விட்டுருவேன். வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை அறிந்த பிற்பாடு இத்தனை பேர் எனக்கு பழக்க வைத்தாலும் அத்தனை பேர் இடத்துல போயிட்டு எந்த வேலை இது வரைக்கும் சபைக்காக தாங்கினவர் யாருன்னா யாரும் கிடையாது. ஒரு சிலர் தான், திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிலரும். இப்போ இல்லை, எல்லாம் 2018 அப்படிப்பட்ட காலங்களில் தான். அதுக்கப்புறம் ஏதோ சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பெரிய காணிக்கைன்னு முன் வைந்தது யாரும் கிடையாது. இப்போ சமயத்தில் விழா காலத்துக்கு அப்புறம் யாரும் ஒரு சகோதரி அனுப்பினாங்க, செங்கலை வாங்கி வாசலில் வச்சுருக்கோம். அது ஒழுங்காக போட்டால் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டோம். அப்போ இந்த செங்கல் கேட்கக்கூடியதாக சிமெண்டி கேட்கறதுக்காக நமக்கு அதுக்கு வேண்டிய கூலி கொடுக்க, மண் வாங்கணும், ஜல்லி வாங்கணும்னு சொல்லி கேட்டதை யாருமே வந்து பொறுப்பெடுத்துக்கல. இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு சபையை சார்ந்தவர்கள். அப்போ அந்த சபையை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சபையை நாங்கள் ஒரு சொல்கிறார், ஐயா இப்போ தான் எங்கள் சபையை கேட்டாங்க, அவங்களுக்கு செலவழிச்சிட்டேன் ஐயா, சாரி இன்னும் டைம் பார்க்கலாம், இதுதான் உன்னத்து வாயில். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்கள் சபைக்கு செய்ய ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் பிரச்சனைன்னு வரப்படும் போது இங்கே வரக்கூடாது இல்லையா, எதுவுமே கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்ல மாதிரி நினைக்கிற மாதிரி எனக்கு மனசில் விட்டுடலாம் அப்படின்னு. இவங்களெல்லாம் கேட்குறத விட்டுட்டு கடவுளுடைய சமூகத்தை காத்து அவங்கவுங்க சபை அவங்க பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி அதுலேருந்து விலைக்கு வந்துட்டேன். ரொம்ப வந்துட்டுங்க, ரொம்ப கிடையாது. இப்போ யாருமே யாருக்கிட்ட லிங்க் கிடையாது. சமயத்தில் இப்போ தான் ஒரு ஃபேமிலிக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். வாழ்க்கையின் வாழ்வதற்கு பார்த்தா சத்தியத்தை அறியாத ஜனங்க இவங்க.
உங்கள் சபை எங்கள் சபைன்னு சொல்லி நான் கடந்த நாட்களில் சொல்லிட்டேன். ஆர்சி எப்படி உருவாச்சு, சிஎஸ்சி எப்படி உருவாச்சு, இசிஐ எப்படி உருவாச்சு என்ற ஒரு சாதனத்தை கொடுத்து நான் வரலாறை பற்றி படிக்கும் போது ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இருக்கிறவங்க அவங்க சொல்லினுக்கிறாங்க எங்கள் சபை எங்கள் சபைன்னு. அது உருவாக்கும் போது 1919 இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சும் போது எப்படிலாம் சுவிசேஷ அறிவித்து கஷ்டப்பட்டு சபைகளை எழுப்பினார்கள் என்று தெரியாதுங்க. தெரியாத ஜனம். எங்கள் ஐயா சொன்னாங்க, எங்கள் ரெவரண்ட் சொன்னார், எங்கள் போதகர் சொன்னார், எங்கள் ஐயா வந்ததும் சொன்னார். நான் அவங்க சொல்கிறதான் கேட்பேன். சத்தியத்தை அறிந்தால்தான் சத்தியம் உங்ககிட்ட சொல்லும் தெளிவாக, எது தெளிவானது எது திட்டமானது. அப்போ நீ வேதத்தை மறந்தால் இல்லையா? சகாரியார் ரொம்ப நல்லா அந்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. அப்போது அநேக காரியத்தை கொடுத்து இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னா, பல தடவை கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சாலும் அந்த உதவியின்படி நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோமான கிடையாதுங்க. வேதத்தை மறந்து இருக்கிற ஜனமாக இருக்கிறீங்க, வேதத்தை படிப்பது கிடையாதுங்க. ஆனால் நல்ல போஸ்டிங் கேட்குறீங்க சபையில். இவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படிங்க முன் வைப்பாங்க? சத்தியத்தை அறிந்த ஆண்டவரை கூப்பிட்டு. ஆனால் சில மனுஷர்கள் பண்ணுறது தப்பு தான். சில போதர்களுக்கு மனசுக்கு யாருக்கு நல்லா இருக்காது, சில ஐயர்களுக்கு யாருக்கு நல்லா இருக்குதோ அவங்களை கூப்பிட்டு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. வெகு காலமாக உட்காந்து நிற்பாங்க, ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கல இருப்பாங்க. அவங்க ஏழை எளிவராக அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. சபைக்கு ஏதாவது உதவி செய்யறோன்னா அவங்கள மட்டும் கான்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. அது சரியானதாக கிடையாது. அதுதான் சொல்றாரு சகாரி ஓசியால 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆமாம் 4ஆம் அதிகாரம் 6வது சொல்லுவார், நீ வேதத்தை மறந்தா நான் உன்னை பிள்ளைய மறந்தேன். அவங்க குடும்பங்களில் பாரு எத்தனையோ ஊழியத்துக்கு செலவழிப்பாங்க, வேதத்தின்படி இருக்க மாட்டாங்க, பெருமையின்படி இருப்பாங்க. சபைக்குள்ள சிலர்லாம் பேசுகிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். போதகராக தெரிந்து கொள்ளப்படுவது மனுஷனால் உண்டாக்கப்பட்டது கிடையாதுங்க. நிறைய பேருக்கு தெரியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நான்லாம் எனக்கும் உதவாதவன், நான் என்னால் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். நான்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை வளரும்னா எனக்கு நினச்சதும் கிடையாது. 28 வயசு வரைக்கும் ஒன்றும் தெரியாது. 28 வயசுக்கு அப்புறம் பார்த்தா 28ஆவது வயசு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். 29ஆவது வருஷம் தான், ஒரே வருஷம் தான் சபையில் இருக்கிறேன். 2வது வருஷமே நான் சபையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்னைக்கு 28 வருஷமா நான் ஊழியத்தில் மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபை தான். அப்போ எந்த சமூகத்திலேருந்து வந்தேன்? கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தோடு உலாவி கொண்டு வந்தேன் இன்னைக்கு நான். அப்போ ஒரு கூட்டத்தை கொடுத்து பேசும்போது ஒரு ஐயா கொடுத்தாரு. பாருங்க, பெரியார் கொடுத்து நிறைய பேசுவாங்க நிறைய பேர், இப்படிங்க அப்படிங்க. நான் பெரியார் 3 நாள் கூட்டத்தை சிறப்பாக கொடுத்தாரு. ஒரு நாள் கூட்டத்துக்கு போய் கேட்க போய் 3 நாள் கூட்டத்தில் நடந்தா பெரிய திடல் நடக்குதுங்க சென்னையில். அவர் வரலாறு படிக்கும் போது இருக்குது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள ஒரு ஐக்கியத்தில் ஒரு பெரிய இடம் வச்சுருப்பேன். ஐயா அவங்க ஒரு கூட்டம் நடத்திக்கலாமா? இல்லைங்க, அது பிள்ளை கேட்கணும், மகளை கேட்கணும், மனைவி கேட்கணும், எத்தனையோ கேள்வி கேட்டு. ஏன்னா அவர் அந்த சபையில் மேன்மை பார்த்தலாம் அவர் இடம் கொடுக்க மாட்டார். பெரியார் பார்த்தீங்கன்னா நடத்திக்கினார். ஒரு டைம் நடத்திட்டு பார்க்குறாரு ஜன்னல் வையா. எல்லாம் ஒரு மனம் உட்காந்து சாப்பிட்றது, ஒரு மனம் உட்காந்து செய்தி கேட்குறது. அவர் உத்து பார்த்து சந்தோஷப்பட்டாராம். சில கூட்டத்துக்கு குறிப்பிட்ட ஆட்களை உட்கார வைக்கிற இடமே வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு அது நடக்குது. சமயத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் கடந்து போனேன். அந்த சேர் இடிக்கு வந்து என் கிட்டே உட்காந்துட்டாங்க. நான் தள்ளியே போயிட்டேன். அதாவது நான் பின்னாடி உட்காந்து அவங்கள பார்க்குறமே திரும்பி என்ன பார்த்துங்க. ஏன்னா அவர் அப்படி உட்கார வைக்கணும்னா அவர் அந்த போதகரை அவங்க கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ என்னை கேட்டாங்க, ஐயா உங்களுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. என்னது என்ன பேர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன கிண்டலாக சொல்லியிருந்தேன். இல்லை ஐயா நீங்கள் எதாவது எடுத்துங்க. நான் எதை எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. என்ன இல்லை ஜெபம் பண்ணுறீங்களா, இல்லை பாட்டு பாடுறீங்களா? எனக்கு நிச்சயமாக பாட வராது, ஜெபம் பண்ணிடுறேன். கடைசி பண்ணுறீங்க, ஓகே எது சொன்னாலும் ஓகேன்ட்டு உட்காந்து. நான் திடீர்னு என்ன பண்ணாரு, ஒருத்தர் லேட்டாக வருவார். 1 மணி ஐயாவை முன்னாடி பண்ண சொல்லி லேட்டாக வருவார், பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அங்கே போனது ஒரு சின்ன கூட்டம். அது இப்போ 20 நிமிஷத்தில் முடிச்சு ஆகணும். 20 நிமிஷத்தில் இத்தனை பேருக்கு முன்குறிக்கு நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், ஐயா எனக்கு என்ன கொடுக்குறியோ அது வினாடியில் கொடுங்க, நான் முடிக்கிறேன் அப்படின்னு. எழுந்த நின்று ஜெபம் பண்ண உட்காந்தீங்க, அவ்வளோதான். பேசுனாங்க. அவங்க நடந்த விஷயத்துக்கு இல்லாத வேற எதுவும் நடக்குதாங்க. இப்போ வாழ்க்கையில் சத்தியத்தை பற்றி பேசல, தன் பெருமையை வெளிப்படுத்தி கொள்வாங்க. இந்த காலகட்டத்தில் இப்படி வாழ்ந்தாங்க போனாங்க. நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தி கூட சொன்னேன். யாரை வச்சு எதை பேசணும்னு தெரியலங்க. யாரோ ஒருத்தர் எடுத்து வந்த காரியத்தை இது வரைக்கும் ஒரே செய்தி தான் போயின்னு இருக்குதுங்க. பைபிள்லேருந்து உள்ளேருந்து எடுத்து பேசுறது கிடையாதுங்க. அதுக்கு ஒரு புத்தகமாக சிலர்லாம் வச்சுருக்குறாங்க. இருபுற கருக்குள்ள பட்டயத்தை நீ எடுங்க, அப்போதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. பஞ்சங்கள் வரப்போகுதுங்க. இன்னைக்கு பாருங்க, செல்போனை வச்சுன்னு போறீங்க எல்லாம். இன்னைக்கு எப்போ என்ன போறீங்க, எல்லாம் செல்லே அடங்கி இருக்குது. ஆமாம் எல்லாம் அடங்கி, நான் இல்லைன்னு சொல்லியே. செல்ல இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை பற்றி முழுமையாக இருக்குது. நான் சொல்ல நல்ல பாடல் இருக்குது, அதோட அழகாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது இல்லையா, நிர்வாணமாக இருக்குது. அந்த ஒத்த செல்போனில் இந்த உலகத்தையே ஒத்த பார்த்துனுக்கலாம் இருக்கு இல்லையா.
சில நாட்களுக்கு முன்னாடி டிவி வரக்கூடாதுன்னு சொல்லி எதை பிச்சு குழம்பிருந்தார்களோ அதே குழப்பம் தான் போயின்னு இருக்குது. இதுவும் பல தேவைகளுக்கு உதவியான ஒரு இதுதான். அப்போ வேதத்தை நீங்கள் என்னை மறந்தா நான் உன் பிள்ளையை மறந்தான். அப்போ ஓசியா புத்தகத்தில் படிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளையை மறந்தேன். அப்போ ரெண்டாவது ஒன்று மறக்க வழியே ஏற்படும் பஞ்சம் வரப்பு தான். அந்த பஞ்சம் எப்படி இருக்குன்னா, நீ வேதத்தை படிக்க முடியாது. அது ஆகாரத்தின் பஞ்சம் இல்லை, நீரோட்டத்தின் பஞ்சம் இல்லை, வேதத்தை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பஞ்சம். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு எழும்பி பண்ணாருங்க அந்த வேலையை. ஒரு எழுப்பினாருங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுப்பி ரொம்ப பண்ணார் அவர். இப்போ எங்கிறாரு தெரியல. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த இருபுற கருக்குள்ள பட்டயத்துக்கு விரோதமாக ஏழ்படும் தேடியும் காணாத போயிடுவான். எத்தனையோ உபதேசத்தில் சொல்லுவாங்க, இப்படிங்க அப்படி பண்ணுங்க, அரசியல் அப்படி பேசுவாங்க அப்படி பேசுங்க, அதெல்லாம் ஒன்றையும் பண்ண முடியாதுங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆதி மனிதன் சுவிசேஷம் பாருங்க, தெளிவாக திட்டமாக இருங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒன்றையும் கண்டுக்காது, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கன்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, சபையில் உபதேசம் கொடுக்குற நேரத்தை விட்டுட்டு அந்த நேரத்தை வேற இடத்துல போய் செலவழிச்சுங்க. ஒரு கூட்டமாக கூடி ஒரு கூடிய கூப்பிட்டாருங்க, அவர்கிட்ட போனால் நம்ம சபைக்கு ஏங்க அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவர் 5 வருஷத்துக்கு தான் போஸ்டிங்கில் இருப்பார், 5 வருஷத்துக்கு அப்புறம் காணாது போயிடுவார். நிரந்தரமாக போஸ்டிங் உள்ளவர் என் இயேசு கிறிஸ்து, அவரை மட்டும் நாடிப்பார், முழங்காலிட்டு ஜெபித்துப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அப்ப என்ன பண்றீங்க, அது ஒருவர் கிண்டல் அடிக்கிறார். ஒருவர் பேசுறது மற்றொரு கிண்டல் அடிக்காது. செய்தியில் வர சொல்றாரு அவர். அந்த செய்தியில் நான் அந்த விஷயத்தை போடுவாங்களே சில விஷயங்கள், அதை நான் போட்டேன். அவரு எதுவும் கேட்டி போனோம். அவர் எப்பவுமே இப்போ இல்லை, அவரு ஒரு சொல்லுவாங்கல்ல நற்செய்தியாளர். அது என்ன செய்தினா, யாரையாவது குற்றப்பத்தி செய்தியாளர். அவர் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனுடைய அவர் இணைந்து போட்டு இது எல்லாம் பைபிளில் இருக்கிறவங்க அத்தனை பேரை பற்றி குறை சொல்லுவார். அதை படிக்கிறாங்களா அந்த போதகர்களையும் குறை சொல்லுவார். ஏன்னா இந்த போதகர்கள் அப்படி நடந்து கொள்கிற ஒரு சில விஷயத்தை பிடிச்சி பல விஷயமா பேசுகிறாங்க. சமயத்தில் கூட தென் மாவட்டத்தில் ஏதோ ஒரு 3 பேர் அடித்து கொள்ளாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி செல் மூலியமாக பார்த்தோம். அது கஷ்டப்பட்டோம். அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கிறிஸ்துவங்களை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லி இவங்கள ட்ரெஸ் பண்ணி வச்சு கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இப்போ இருக்கிற தேசத்தில் இருக்கிற ஜனங்கள். அப்போ வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்க, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு பாருங்க, அந்த பிள்ளைகள் வேதத்தை கொடுத்து பாருங்க, வேதத்தை எடுத்து சபைக்குள்ள வந்து பாருங்க. நீங்க வேதத்தில் எடுத்துன்னு ஒரு காலத்தில் வந்து நினைச்சு பாருங்க, அழகா ஃபேமிலியாக ஒரு கையில் ஒரு வேத புத்தகத்தை எடுத்து நடிச்சா லைனா போன அந்த ஸ்டைல வேறுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அது குடும்பமாக போகிறது, வண்டியை ஓட்டி இறங்கி ஒரு வண்டியில் 3 பேர் உட்காந்து போகுது, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி உட்காந்து 3 பேர் போய் இறங்குறது, இல்லை சைக்கிளில் போகும்போது இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சின்ன பையனாக இருந்தால் அவனுக்கு ஒரு சைக்கிள் வந்து நீ பின்னாடியே வைப்பான்னு வந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குறுகிய காலத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே மாறி போச்சு. இந்த செல்ஃபோன்லேயே பார்க்குறது, செல்ஃபோன்லேயே பாட்டு படிக்கிறது, செல்ஃபோனை வச்சு பாட்டும் பாடும் கொஞ்ச நேரம் பேச அதில் முன்னத்துல பேசினே இருக்கும். அப்போது இருபுறம் கருக்குள்ளேருந்து யாரும் பேசல, தேவனோட மட்டும் பேசக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு பஞ்சங்கள் ஆமோஸ் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 11வது சொல்றால் பஞ்சங்கள் வரப்போதான். இந்த பஞ்சம் வர காலத்தின் படி நல்ல வேதத்தை படிங்க, சத்தியத்தை அறியுங்க. வேதம் படிக்காமல் வெற்றி காண முடியாது, வேதம் படிக்காமல் எதையும் செய்ய முடியாது. இன்னும் சகாரியால நல்லா இருக்கும். 7ஆம் அதிகாரம் 13 படி ஆண்டவர் சத்தம் எடுக்கும்போது ஊழியக்காரர் சொல்லுகிற சத்தத்தை கேட்காமல் யாரும் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிக்காமல் கடந்து போகும்போது நீ ஒரு நாள் கூப்பிடுவ, கடவுள் கேட்காத போயினே இருப்பாரு. சகாரி 7ஆம் அதிகாரம் 13 படிச்சு பாருங்க. ஒரு நாள் நீ சத்தவை கத்த போற, ஆண்டவரே எனக்கு இறங்க ஆண்டவரே, அவர் கேட்காத போய்கொண்டே இருப்ப. நீ எப்படி நான் கூப்பிடும் போது கேட்காத போனி அப்படின்னு சொல்லும்போது நான் போயினே இருப்பேன்றது கத்தர். இப்படி தேவைங்களா? இப்படிப்பட்ட பிரச்சனை ஏங்க வருது வாழ்க்கையில்? வேதத்தை படிங்க. இருபுறம் கருக்குள்ள பட்ட என் வீட்டில் இருந்தால் முதல்ல காலையில் எழுந்த உடனே இப்போ கூட ஒரு சமயத்தில் மகளுக்கு ஒரு ஜெபம் பண்ண போனேன். எனக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைங்க அவங்களாம். ஜெபம் சொன்ன காலையில் இந்த வேதத்தை படிமா, நல்ல சோத்திர பலி எத்தனை நாளைக்கு சொல்ல முடியுமோ சோத்திர பலி சொல்லு. நீ சொல்ற சோத்திர பலி உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் உறவினருக்கு ஒரு பெரிய மகிமை காடும். நீ உன்ன நிமித்தமாக இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா நாயது புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்துல ஜபரால் ஒரு சகோதரி சொல்றாங்க, உன்னை கொண்டல்ல ஒரு பெண்ணை கொண்டு செய்வேன். நீ எடுத்து படிச்சு பாருங்க 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை. உன்னை கொண்டே இல்லை, ஒரு ஆம்பளையை கூப்பிட்டா வரமாட்டான். உன்னை கொண்டு கிடையாதுங்க, ஒரு பெண்ணை கொண்டு கடவுள் செய்வார். அப்ப விரோதமாக வர அந்த மனிதன் யுத்தம் பண்ணுக்குது ஒரு பெண்ணு தான்ன்றதை தேவன் வெளிப்படுத்துவார். வாழ்க்கை நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குங்க. ஆனால் அந்த வேதத்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அதுதான் சொல்ற, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் ஒன்று தான் விடுதலை ஆக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படி சத்தியத்தை நீ அறியணும். அது அறிவுதே கிடையாது. எங்கிட்ட நம்ம காலையில் சொன்னாங்கப்பா, நான் காலையிலும் ஜோம் பண்ணுப்பா, அதான் சொன்னேன், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ, கடவுள் அழிவு இல்லாமல் ஆசீர்வதித்து உனக்கு பெருக செய்வார். அப்போ என்னடனா
இந்த சுவிசேஷத்தை படித்து அதை கேட்கப்படும் போது கர்த்தர் செய்வார். இன்னைக்கு வந்த வேதம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப தெளிவாக சொல்கிற மாதிரி செப்பனியா புத்தகத்தில் ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா இன்னைக்கு செப்பனியா புத்தகத்தின்படி தான் மனுஷன் தப்பு பண்ணி நிற்கிறான். இந்த சத்திய விஷயத்தை அவன் தப்பாக இருக்கிறான். அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன், இத்தனை வசனம் படிக்கல, அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். செப்பனியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். ஏன்னா இன்னைக்கு தவறுகளுக்குள்ள கடந்து போகும்போது ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி அங்கே தெளிவாக இருக்கும். படிக்கிறேன் பாருங்க. இன்னும் நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அதன் தீர்க்கதரிசி வீண் பெருமையும் வஞ்சனம் உள்ளவர்களாக அதன் ஆசாரிகளும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த குலச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கின்றார். வேதத்தை வச்சு என்ன பண்றாங்க? அநியாயமும் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இந்த வேதம் தாங்க. எத்தனை செல்போன் வந்தாலும் அத்தனையும் இந்த செல்போன் பார்த்தே ஒழிஞ்சு போச்சு. அடுத்த செல்போன் வாங்குறதுக்கு கடவுள் என்ன வயத்தில் நிச்சயமாக வாங்குவேன். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? ஒழிஞ்சுனா. ஆனால் செல்போன் வந்தாலும் தெரு பசங்க நின்று பேச முடியல என்னால். அதுக்கு இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வேணும். இந்த வேத புத்தகத்தை கையில் வச்சுங்க. நிறைய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய பணக்காரி இப்போனா செட் பண்ணி வச்சுருப்பாங்க மேலேயே. அதை ஆன் பண்ணினே அடுத்தடுத்து ஒரு செய்தி ரெடி பண்ணி வச்சுல. அப்படி கிடையாதுங்க. நீ வேதத்தை எடுத்துங்க, அதை பிரித்து தள்ளிக்கினே இருங்க. அந்த வேதம் வந்து அழுக்கு உள்ளதாக மாறும். நீ அப்போ அந்த அளவுக்கு எவ்வளோ படிக்கிறேன்னு தெரியும். இந்த புத்தகத்தை திருப்ப 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 மெலிசாக வாங்கும் போது இவ்வளோ மெலிசா இருக்கு அந்த வேதம். ஆனால் இப்போ இவ்வளோ கனமாகனா அப்பப்போ நீ படிக்கணும். செல்ஃபோனில் இருந்தால் நீ வேதத்தை படிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வச்சு வேதமே தேவையில்லை, என்கிட்ட எல்லாம் செல்லில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டு அந்த காலத்தில் பஞ்சத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். மறந்து போயிடுவார். நான் ஒரு வசனம் இப்போ மறந்துட்டேன், ஒரு வினாயில் வந்துட்டேன். யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 7ஆம் வசனம் சொன்னதுனால எடுத்த செய்தியை க்ளோஸ் பண்ணி மறுத்து எடுக்கிறேன். என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்றார் ஆண்டவர். இந்த ஒத்த வசனத்துக்கு எஸ்டா ஒரு அரை மணி நேரம் எஸ்டா போதுனே தவிர ஏன்டானா கொஞ்சம் தாமதித்தா, கொஞ்சம் ஞாபகம் மரியாதைனா கூட சரி, அதை உடனடியாக அதை எடுத்து போட்டு புதுசாக தேவனிடத்தில் பேசி கொண்டு இருக்க அந்த வேதம் இருந்தால்தான் முடியும். செல்ஃபோன் இருக்குது கையில், திடீர்னு கரண்ட் போனால் முடியும். ஆனால் இதெல்லாம் கரண்டே போனாலும் சரி, அது வழியாக ஒரு வெளிச்சம். கிருஷ்ணால் வழக்கில் நான் பைபிள் படிச்சுவேன். நானும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எங்கள் வீட்டில் மின்சாரம் கிடையாது. இப்போ பாரு ஜெகதோதி வரையும். அதுக்கப்புறம் தேவன் உயர்த்தப்பட்ட இடம். அதை காட்டி இப்போ 100 மடங்கு ஆசீர்வதித்து வச்சிருக்க காரணம் என்னடான்னா, இதுக்கு மேலே என் ஆசீர்வாதம் குறைப்பட்டு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆலயத்தை கட்டி முடிக்க சரி நல்லா பாருங்கள். ஒரு சிலர் இன்னும் கூட சில நம்பர்லாம் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு சிலர் நம்பரை நான் எடுத்துருவேன். எதுக்காக? இதுதான் காரணம். ஏன்னா நான் உங்களுக்காக பல நேரம் பிரயாசப்பட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு செய்திகள் அனுப்புகிறோம். அநேக சத்தியத்தை கேட்குறீங்க, விடுதலை பெறீங்க, தேங்க்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஆலயம் கட்டுறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா தெரிய எந்த ஒரு காலத்தில் நானும் எதுவும் செய்கிறேன்னு உங்கள் நாவலேருந்து புறப்படவே இல்லை. இது ஆல்ரெடி சொல்ல முடியும். இப்போ நான் 500 பேருக்கு அனுப்புகிறேன், 500 பேருக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படியும் யாராவது நம்ம மேன்மையாக கேட்டோம்னா அவங்க ஒரு நேரம் கொடுக்குறாங்க, அது ஒரு காலத்தை கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு கொடுக்காதீங்க. நீ எனக்கு கொடுக்கல, எங்கள் கால நேரம்லாம் கடவுளுக்கு விரோதமாக கொடுக்குறீங்க. நாளைக்கு நான் செய்கிறேன், நாளை மறுநாள் செய்கிறேன். ஏன்னா அழகாக இருக்கும் உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலம் கர்த்தர் கொடுத்தார். அதுதான் 1 29:16 சொல்லி உன் கரத்தில் வாங்கி உனக்கே கொடுத்த ஆண்டவரை. அதுதான் சொன்னார் ஆண்டவர். யாத்திராக 25 2வது வழி யார் உற்சாகமாக கொடுக்குறான் அவனிடத்துல நீ காணிக்க வாங்கன்றாரு. இத்தனை வசனங்களுக்கு சத்திய வசனம் லேசனம். இந்த வேதம் என்றது படிப்பு லேசனம் இல்லை. வேதத்துக்கு புறம்பான எண்ணங்கள் வந்ததா இருந்தால் வேதத்தை படிக்க முடியாத ஒரு சஞ்சலமாக வந்துடும். அப்படி தான் கடந்த ஆண்டு ஆச்சுங்க. கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்ததுங்க தமிழ்நாட்டில். அப்படி தான் பண்ணலாம்னு நினச்சாங்க. ஆனால் கடவுள் காலங்களும் சமயங்களை மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி நிலைநிறுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலை எந்த ராஜா வந்தாலும் தேசத்தில் நீ தான் ஜெபம் பண்ணணும், நான் தான் ஜெபம் பண்ணணும். அதை நினைங்க. எந்த ராஜா வந்துட்டாங்கன்னா அந்த ராஜாவை சந்திக்க ஒரு கூட்டம் கூடி கடந்து போவாதீங்க. இப்போ எத்தனை பேர் நான் செல்ஃபோனில் பார்க்குறேன், இவங்கெல்லாம் எத்தனையோ ராஜாக்களோடு சேர்ந்த கூட்டம் தான். எத்தனையோ ராஜாவோடு மாறி மாறி போய் கொண்டே இருப்பாங்க. ஆனால் மாறாது இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறான்னு மட்டும் நினைச்சு உண்மையும் பரிசுத்தோடுங்க. கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வ. சத்தியத்தை நீ அறிந்தால் சத்தியம் உன்னை விடுதலை கொடுக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமல்லமா. என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்தி வழிநடத்தும் பெரிய பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.